வடமேற்கு சீனாவின் கனா சுற்றுலா பகுதியில் திடீர் பனிக்கட்டிகள் உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 2026 ஜனவரி 5 அன்று சீனாவின் சின்ஜியாங் மாகாணத்தில் உள்ள கனாஸ் சுற்றுலா பகுதியில் திடீரென ஏற்பட்ட பனிவெள்ளம் கனாஸ் ஆற்றில் பெரிய பனிக்கட்டிகள் வேகமாக கீழ்நோக்கி பாய காரணமாக அமைந்தது. இந்த குறுகிய நேர நிகழ்வு காணொளியில் பதிவாகி பின்னர் உள்ளூர் அதிகாரிகளால் வெப்பநிலை உயர்வால் ஏற்பட்ட உள்ளூர் பனிவெள்ளம் என விளக்கப்பட்டது. புர்கின் கவுண்டி அல்தாய் பிரதேசத்தில் உள்ள கனாஸ் சுற்றுலா பகுதியில் ஆற்றின் மேற்பரப்பில் இருந்த பனி திடீரென உடைந்ததால் நீரும் பெரிய பனித்துண்டுகளும் ஒன்றாக கீழே பாய்ந்தன. இதனால் ஆற்றின் நீர்மட்டம் திடீரென உயர்ந்தது. இந்நிகழ்வின் போது ஆற்றங்கரைக்கு அருகில் இருந்த சுற்றுலா பயணிகள் தடித்த பனித்தட்டுகள் நகர்வதை பார்த்து பாதுகாப்புக்காக உடனடியாக உயரமான பகுதிகளுக்கு சென்றனர். இந்த காட்சிகளை பலர் தங்கள் கைபேசிகளில் பதிவு செய்தனர். இத்தகைய நிகழ்வுகள் குளிர்காலத்தில் ஆற்றை மூடியிருக்கும் பனி திடீரென ஏற்பட்ட வெப்பநிலை உயர்வினால் உடையும் போது ஏற்படுகின்றன. உறைபனிக்கு கீழ் சிக்கியிருந்த நீர் பனி உடைந்தவுடன் வேகமாக வெளியேறி வெள்ளமாக மாறுகிறது. சமீப நாட்களில் ஏற்பட்ட வெப்பநிலை மாற்றங்களே இந்த திடீர் பனி உடைப்புக்கு காரணமாக இருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்திற்கு முன்பே ஆற்றங்கரையில் பாதுகாப்பு கயிறுகள் மற்றும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் எந்தவித உயிரிழப்போ அல்லது பொருட்சேதமோ ஏற்படவில்லை என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். வெள்ளப்பெருக்கு குறுகிய நேரத்தில் தணிந்து அதே நாளில் நீர்மட்டம் இயல்பு நிலைக்கு திரும்பியது.